ஜாதியை வெறியை நீ மக்கள்கிட்ட விதைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை தான் இன்று ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் பேசுனது அயோக்கியத்தனம் ஒன்னொன்னும். ஏன்னா மக்களால பொறுத்துக்கவே முடியாது. ஒரு மேடையில ஒரு நீட்டுக்கு எதிராக பேசுற ஒரு மேடையில போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்திருக்காரு. அந்த 8 தலித் அமைச்சர்கள் தலித்துக்கு எத்தனை வாட்டி குரல் கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாரு. கேக்குறது கரெக்ட் தானே? கேட்க வேண்டியது கரெக்ட் தானே. அவங்க இப்ப அதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப நான் 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு வச்சுங்களேன். 1ஆவதுல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் என்னால மார்க் எடுக்க முடியல. 12ஆம் வகுப்புல நல்லா படிச்சு நான் மார்க் எடுத்துட்டேன். அப்போ உங்களோட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? 1ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் மார்க்கே எடுக்கல, இப்ப வந்து மார்க் எடுத்திருக்கே, அப்பெல்லாம் எடுக்க வேண்டியது தானேன்னு கேக்குறீங்க. ஆமா, ஆனா இப்ப படிச்சிருக்கேன், நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அவங்க இப்பதான் பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குறைகளை கேட்கல, அந்த குறைகளை இது பண்ணாங்கன்னா இன்னைக்கு கேட்கறது நியாயம் இருக்கு. ஓகே, அதே இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சோ வன்னியரசு அண்ணன் அவரு அமைச்சர் தான். அவர் கொண்டு வந்த நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னாக்கா அதே அமைச்சர் பதவி தான் எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல அமைச்சர் பதவிக்கு வன்னியரசனை கொடுத்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா SC/ST கோசம் நிறைய விஷயங்கள் செஞ்சாரு, தலித்து கோசம். அப்போ அதே தலித்துல சமூகத்துல சேர்ந்த அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்கன்னு இயல்பாக கேட்கக்கூடிய கேள்விதானே. நீங்க சொல்றது கரெக்ட். வன்னியரசு வந்து திருமாவளவன் கட்சியில கட்சியிலே கடைசி அதுல ஊறி போன ஒரு இல்லையா? கட்சி நிலைப்பாடுகள் தெரியும், மக்களுக்கு எப்படி அணுகணும்னு தெரியும் மக்கள். ஆனா தாவேக்கா இப்பதான் வந்திருக்காங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் போது அவருக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இவங்க இன்னுமே பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம முத்திர குத்த முடியாது. ஆனா இப்போதான் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம பொறுமையா இருக்கணும். நீ அவங்க செய்யவே இல்லாம இருந்தாங்கன்னா தான் நீ கேள்வி கேட்கணும். அவங்க இப்பதான் 2 மாசம் தான் ஆகுது ஆட்சிக்கு அப்படின்னும் போது நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே புதுசு. அவங்களுக்கு நான் மக்களை அணுகிறதா இருக்கட்டும், பாக்குறதா இருக்கட்டும், நேற்று வரைக்கும் எதுவுமே தெரியாதவங்க இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அது ஆர்வத்தோட கத்துக்கணும் தான் வராங்க. இப்ப நீங்க இப்ப வன்னியரசோட நீங்க சேர்த்து வச்சு பேசும்போது என்னன்னா, வன்னியரசு அதுல இருந்திருக்காரு, கட்சியில இருந்து ஆரம்பத்துல இருந்து கட்சிக்காக உழைச்சிருக்காரு, கட்சியில இருந்திருக்காரு, மக்களை கிட்ட எப்படி அணுகணும், மக்களை எப்படி பார்க்கணும், பேசணும் எல்லாத்தையுமே தெரிஞ்ச வன்னியரசு கூட நீங்க ஒப்பிட்டு பேசுறது தப்பு. ஒப்பிட்டு நான் பேச வரல. ஒரு 10 திட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா வன்னியரசு அண்ணன் உதவி செய்யறாருன்னா இவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை உதவி செய்ய வேண்டியதானே, 1 2 ஓகேங்களா? ஒரு 10 செய்யும் போது 10 செய்யற இடத்துல இவங்க எதனா 1 2 செய்யற அளவுக்கு எதனா சொல்ற அளவுக்கு செஞ்சிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அந்த கேள்வி வைக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரஞ்சித் அவர்கள் இருந்திருக்க மாட்டாருல்ல. அவர் என்னக்க காரணம்னாக்கா நான் நிறைய இடத்துல தலித்து கோசம் நிறைய படங்களை எடுத்திருக்கேன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போராடி பாத்தீங்கன்னாக்கா மக்களோட பிரச்சனை பேசியிருக்கேன். அதாவது பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் முன்னேறணும்னு நினைச்சிருக்கேன். இப்ப என்னுடைய முன்னேறினவங்க நிறைய பேர் 8 அமைச்சர் பத்திலாம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு அமைச்சர் மட்டும் வேலை செய்யலாம், மீதி 7 அமைச்சர் வேலை செய்யலைன்றது ஒரு டைரக்டா ஒரு கேள்வி கொடுத்திருக்காருல்ல. அதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில இறந்து போனவங்களுக்கு அவங்க மனைவி நிக்க வச்சாங்களா இந்த எலெக்ஷன்ல? ஏன் போராடி அந்த வெற்றி பெற்று வாங்கி கொடுக்க முடியல? நீங்க தான் இனத்துக்காக போராடினவங்க, நீங்க தான் வேர்வை சிந்து உழைச்சிங்க, உங்க இனத்துக்காக தானே பண்ணீங்க. ஏன் அந்த மக்கள் யாரும் ஓட்டு போடல? ஏன்னா ஆள் இல்ல ஆதரிக்கல. மக்கள் தெரியும் எது ஆதரிக்கணும், எது ஆதரிக்க கூடாதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க ஜாதி பிரிவினை ஏற்படுத்தணும்னு ஒருத்தவங்க நினைச்சிட்டானா அவன் கூண்டோட வெளியே போகணும். அவனுக்குலாம் இங்க வாய்ப்பு. அதாவது ஜாதி ஆமா ஜாதி இன்னி வரைக்கும் ஜாதி பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்து வரைக்கும் உண்மையா சொல்றேன், நேத்து வரைக்கும் இவரு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் என்ன ஜாதின்னு பல பேருக்கு தெரியாது. ஆமா. ஆனா நேத்து மேடையில சொல்றாரு ராஜ்மோகன் தலித்துன்னு. யாரு சொல்றாரு? ரஞ்சித் சொல்றாரு. நீங்க அப்ப ஒரு மேடையில ரஞ்சித் அவர்கள் ராஜ்மோகனை தலித் என்று சொல்லும் போது அப்பதான் இளைஞர்களுக்கு தெரியும், ஐயோ ஆமா இவர் தலித் அப்ப அப்படின்னு ஒரு உணர்வு அவங்களுக்கு தூண்டுது. அப்ப ஜாதியை வெறியை நீ மக்கள்கிட்ட விதைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை தான் இன்று ரஞ்சித் அவர்கள் தேடுதல்ல அது என்ன எதிரொலிக்கும்ன்றீங்க. ஏன்னா இவர் இந்த ஜாதி ஆளு அப்படின்னு அங்க மாத்தி போறதுக்கான வாய்ப்பு. இப்ப நான் அவரு இன்னும் அதான் சொல்றேன், இதே கட்சியில இருக்கேன், தாவேக்கால் தான் நானும் இருக்கேன். ஒரு விஷயம் தான் தெரியும் தாவேக்கால. ஆனா அவரு உண்மையாலுமே ரஞ்சித் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவர் தலித்துன்னு. எனக்கு அப்படிதான் தெரியும். 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க, தலித்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுல யார் கொடுத்திருக்காங்கன்னா வன்னியரசு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. மத்தவங்களுடைய பேஸ் கேட்டு நமக்கு தெரியாது, மத்தவங்க நான் பார்த்தது இல்லை. ஆனா ராஜ்மோகன் அண்ணன் நான் பல வருஷமா அவர் பத்தி எனக்கு தெரியும். ஆனா அவர் தலித்துன்றது ரஞ்சித் அண்ணன் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு.
அதான் சொல்றேனே, இது மாதிரி விஷயத்துல ஒரு ஜாதி வந்து மையப்படுத்தி பேசுறது இதெல்லாம் வந்து அதுவும் நீங்க மேடையில பேசுற மேடை எந்த மேடையா இருக்கட்டும், ஒரு நீட்டுக்கு எதிராக ஒரு மாணவர்கள் கையில எடுத்து போராடணும் ஒரு போராட்டத்தை, அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து ஜாதியை பத்தி பேசுறே, இந்த ஆட்சியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களை நீங்க என்ன நினைச்சு நீங்க பேசுறீங்க? அப்ப இந்த ஆட்சியை வந்து நம்ம எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு நீங்க யாருக்கு கைக்குள்ளியா நீங்க வேலை பாக்குறீங்க? மக்களுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு மேடைகளும் ஒவ்வொரு இதுவும் நடக்கும் போது மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னென்ன வேஷம் போடுறீங்க, எப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் தெரியும். அமீரா இருக்கட்டும், இவரு நிறைய வெற்றிமாறனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரு எனக்கு புரியல, அப்பதான் தெரியுது. அப்ப இவங்க படம் வரும்போதெல்லாம் ஒரு போராட்டம் நாங்க கையில எடுத்துட்டா இவங்களாம் அந்த படத்தை அப்படியே விட்டுட்டு வந்து கூட வந்து நிப்பாங்கன்னு தெரியல. இவங்க பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. உண்மையா அப்படி நிக்கிற மாதிரியா தான் சொல்லுங்க. நாங்க வந்து உங்க படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நீங்க டேட்டு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க ஒரு போராட்டத்தை டேட்டு நாங்க கொடுக்குறோம்.